கோகனட் ஸ்கிராப்பர் பார்க்க போகிறோம், சாப்பர் பார்க்க போகிறோம், பீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக வருது. ரெண்டாவது உங்களுக்கு ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துரும். ஸோ அரைச்சி கட் பண்ணி போகிறது சிரமமாக இருக்கும். செகண்ட்ஸில் நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 450 வாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2 அட்டாச்மெண்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஸ்ஸி, பட்டர் மில்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை பீட் பண்ணிக்கலாம், டால் பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பீட்டிங் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோன்னா அது உங்களுக்கு பிடிச்சிரும். நம்ம எவ்வளோ தூக்குனாலும் பாருங்கள், இந்த டேபிளே ஸ்டெபிலிட்டியாக தூக்குற அளவுக்கு வரும். நம்ம கையை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அது ஏர்லாக் சிஸ்டமில் லாக் ஆகிடும். உங்களுக்கு ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம். ஸோ அமௌண்ட் போட்டால் நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்றோம். சில டிஸ்ட்ரிக்ட்லாம் டோர் டெலிவரி பண்ணித்தரோம். அவங்க அட்வான்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கிறோம். ஹாய், வெல்கம் டு கோல்டன் அசோஸ் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கோகனட் ஸ்கிராப்பர் பார்க்க போகிறோம், சாப்பர் பார்க்க போகிறோம், பீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக வருது. ரெண்டாவது உங்களுக்கு ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துரும். காலையில் நீங்கள் அர்ஜென்ட்டாக எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி கமர்ஷியலாகவும் இந்த கோகனட் ஸ்கிராப்பர்லாம் யூஸ் பண்ணலாம். தேங்காய் துருவதெல்லாம் வந்து நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படிங்கிறத இந்த லைவ் வீடியோவை நம்ம ஃபுல் டெமோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மி, ஒரு 110 வாட்ஸ் தான். இது ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து 150 ஆர்பிஎம் ஸ்பீடு. ஸோ அதனால் நம்ம திருவறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஏர்லாக் சிஸ்டம் இருக்கனால இது ஒன்ஸ் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா அது ஷேக்னஸ் ஆகாது. செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேடை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த இது கொடுக்குறோம். ஸோ பிளேடை ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஸோ தேங்காய் பாருங்கள், இது கிரிப்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ இந்த தேங்காய் மூடியை வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா பூவாட்டம் உங்களுக்கு கொட்டிடும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட்ஸில் ஒரு மூடி தேங்காய் நம்ம திருவிட்டோம். ஸோ கமர்ஷியலாக ஹோட்டலுக்கு ஒரு தேங்காய் சட்னி திடீர்னு காலியாக இருக்கும். திடீர்னு நம்ம பண்ணும்போது ஸோ அரைச்சி கட் பண்ணி போகிறது சிரமமாக இருக்கும். செகண்ட்ஸில் நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். கத்தி பதம் பண்ணுறதை இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுவும் ஆன் பண்ணிடுறோம் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸோ இதோட பதம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரு, கத்திங்க எல்லாமே நம்ம வீட்டில் தேவையான இதெல்லாம் சாணம் பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்ம ஷார்ப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ணி முடிக்கிற வரைக்குமே இது வந்து உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஷேக் ஆகாமல் டேபிள் தான் ஆடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அது வந்து வராது. ஸோ நம்ம திருப்பி அந்த ஏர்லாக் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4175 ரூபா வருது. இது சேனல் மூலிமா உங்களுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். 3175 ரூபா வருது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி தரோம். தேங்காய் துருவர மிஷினை பற்றி எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 450 வாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2 அட்டாச்மெண்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஸ்ஸி, பட்டர் மில்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை பீட் பண்ணிக்கலாம், டால் பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பீட்டிங் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவ் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணால் இந்த ஊக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஈஸி. இதில் ஒன்றும் இல்லை, இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிட்டா போதும். இது ஃபுல்லி காப்பர் மோட்டர் வருது. இதில் 5 ஸ்பீடு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லஸ்ஸி மிக்ஸ் பட்டர் மில்க் மிக்ஸ் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஸ்பீடு வச்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மயோனஸ் மிக்ஸ் பண்ணலாம். எக்லேருந்து ஒயிட் கரும்பு எடுத்து மயோனஸ் மிக்ஸ் பண்ண முடியும். எக் பீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் பர்பஸாக இந்த பீட்டரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2675 ரூபா தான். இதில் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். 1675 ரூபா. 1 இயர் கேரண்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணித்தரோம். லேடிஸ்க்கு வரப்பிரசாதமான ஒரு பொருள் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர் சொல்லலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சாப்பரில் நீங்கள் சாப்பிங் மட்டும் கிடையாது, கட்டிங் தகுந்த மாதிரியும் நம்ம சாப் பண்ண முடியும்.
இப்போ ஒரு பொரியல் பண்ணுறீங்க, கேரட் ஆகட்டும், பீட்ரூட்டு, அதே மாதிரி முட்டைக்கோஸு, இந்த மாதிரி ஐடியாஸ் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறங்கிறத நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து மெயின் மோட்டர் பாடி. ஸோ இதோட வாட்ஸ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 250 வாட்ஸ் தான் வருது. ஸோ இந்த ஜார் பார்த்திங்கன்னா ஒரு பாலிகார்பரேட் ஜார் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு வருது. ஸோ இதுதான் சாப்பிங் பிளேடு. ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரில் இந்த சாப்பிங் பிளேடை இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதில் வந்து நம்ம தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டுரும். ஸோ மேலே இந்த கேப் வச்சிடணும் எப்பயுமே. ஸோ கேப் வச்சுட்டு, ஏன்னா ஷேக் ஆகாமல் இருக்கிறதா இந்த கேப்பு, அதுக்கு மேலே இந்த மோட்டர் நம்ம இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். கேரட் வந்து நல்லா சாப்பிங் பண்ணணுனாலும் சாப்பிங் பண்ண முடியும். இல்லை நமக்கு வந்து மீடியமாக பொரியலுக்கு பண்ணுறதுக்கு தேவை, நம்ம வீட்டில் வந்து கேரட் பொரியல் பண்ணுறோம், காலையில் டைம் இல்லை நம்ம கட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இதில் நம்ம மீடியமாக கட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஜாருனால நம்ம லைவாகவே பார்க்க முடியும் பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொரியலுக்கு தேவை மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு கேரட் பொரியலுக்கு தேவையானது இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது கட்டிங் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வீட்டில் நீங்கள் காய்கறி நறுக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் சாப்பிங் மாதிரி தெரியாது. நார்மலாக எல்லா சாப்பர்லையும் என்ன நொதன் ஆகிடும். ஏன்னா ஒரே ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க, அந்த சாப்பில் தண்ணி வந்துடும், காய்கறிலாம் வெட்டின மாதிரி வராது. இது ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், வெட்டின மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து கேரட் மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு பாவக்காய் காமிக்கிறேன். பட் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாருமே எந்த வெரைட்டிஸ்லாம் பண்ணுறாங்களாங்கிறது டவுட் இருக்கும். பாவக்காய்லாம் பொரியலுக்கு வந்து ரொம்ப பொடி பொடி நறுக்குவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இதில் நம்ம இந்த விதையை எடுத்துகிட்டு பீசஸ் போட்டிங்கன்னா போதும். ஸோ பாருங்கள், சேம் வச்சுட்டேன். மொதல் சொன்ன மாதிரி தான் ஸ்பீட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் தான் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பொரியலுக்கு நம்ம அப்படியே பொரியல் பண்ண முடியும். இவ்வளோ பொடிப்படியாக நறுக்க முடியாது, நம்ம இந்த சாப்பிங்கில் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், கண் எரிச்சல் எடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ தேவையில்ல. பாருங்கள், தொல்லியை ஒழிச்சிட்டு இந்த மாதிரி 4 பீசஸாக பண்ணி போட்டுருங்க. பச்சை மிளகாயும் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாமளாக பச்சை மிளகாய் வந்து கையெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். காலையில் உங்களுக்கு காய்கறி கட் பண்ணுற வேலையே இருக்காது இதை வாங்கிட்டிங்கன்னா. இதுவுமே பொரியலுக்கு தகுந்த மாதிரினா மீடியம் கட்டிங்கன்னா மீடியமாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுக்க முடியும், பெருசாக வேணும்னா. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஃபுல்லாக சாப் பண்ணணுன்னா, முட்டைக்கெலாம் போடும்போது ரொம்ப பொடியாக எங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பொடியாகவும் நறுக்கி சாப் பண்ணிக்கலாம். நம்ம கீரைங்களாம் கூட இதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி முட்டைக்கோஸு இதுக்குமே பீசஸ் கட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா போதும். ஸோ எல்லாமே மீடியமாக காமிக்கிறாங்க, ஃபுல் சாப்பிங் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக விட்டிங்கன்னா ஃபுல் சாப்பிங் ஆகிடும். டபுள் ஸ்பீட் வச்சிட்டிங்கன்னா ஃபுல் சாப்பிங். ஸோ டபுள் ஸ்பீட் வச்சு அந்த மாதிரி ஃபுல் சாப்பிங்காக எடுத்துடலாம். ஸோ இது வாங்க, உங்களுக்கு முட்டைக்கோஸ் போட்டதை நம்ம ஃபுல் சாப்பிங் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி முட்டைக்கோஸு சாப்பிங்காக வேணால் பண்ணிக்கலாம், மீடியமாக வேணாலும் கட் பண்ண முடியும். டொமேட்டோ கூட நீங்கள் வந்து சாப் பண்ண முடியும், அதையுமே காமிக்கிறேன். நீங்கள் எதுவுமே வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டா போதும். ஒரு 3 பீஸ் போடுறீங்க, 3 பீஸ் போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ டொமேட்டோவும் இதே மாதிரி கட் பண்ண முடியும். இதுவுமே நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஜார்னால பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ண முடியும். ஸோ டொமேட்டோவும் கட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரியாணிக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து டொமேட்டோ வந்து இந்த மாதிரி நல்லா சாப்பிங்க கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சாப் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸாக ஒரே இதில் நம்ம சாப் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2775 ரூபா வருது. ஸோ நாம் வந்து சேனல் மூலிமா உங்களுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். 1775 ரூபா. வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரிலாம் அவைலபிள் இருக்குது.